அனைவருக்கும் வணக்கம். நான் ஷஸ்னா ஷமீல். 97வது அகாடமி அவார்ட்ஸ் அமெரிக்கால வெகு விமர்சையா கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. நம்மள பலருக்கு அகாடமி அவார்ட்ஸ்னு சொன்னா புரியாது, ஆஸ்கார் விருதுகள்னு சொன்னாதான் டக்குன்னு கிளிக் ஆகும். இதுல மிக முக்கியமான விடயம் அனோரான்னு சொல்லக்கூடிய திரைப்படம் படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகை, சிறந்த எடிட்டர், சிறந்த திரைக்கதைக்கான மிக முக்கியமான விருதுகளை அள்ளி குவிச்சிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருது த புரூட்டலிஸ்ட் திரைப்படத்துக்காக ஆட்ரியன் ப்ரோடிக்கு கிடைச்சிருக்கு. அவர் ஒரு தலை சிறந்த நடிகர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட் இன்டர்நேஷனல் பிலிம் கேட்டகரியில பிரேசில் திரைப்படமான ஐ எம் ஸ்டில் ஹியர் படத்துக்கு ஆஸ்கார் விருது கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ் வெளியானதுமே அந்த நாட்டு மக்கள் அவ்வளவு சூப்பரா அதை செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. ஆக்டர் இன் லீடிங் ரோல் இந்த விருது த புரூட்டலிஸ்ட் திரைப்படத்துக்காக ஆட்ரியன் ப்ரோடிக்கும், ஆக்டர் இன் சப்போர்ட்டிங் ரோல் இந்த விருது ரியல் பெயின் திரைப்படத்துக்காக கிரண் கல்கின்க்கும் கிடைத்திருக்கு. ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல் இந்த விருது அனோரா திரைப்படத்துக்காக மிக்கே மெடிசனுக்கும், ஆக்ட்ரஸ் இன் சப்போர்ட்டிங் ரோல் கேட்டகரியில எமிலியா பாரிஸ் திரைப்படத்துக்காக ஜூ ஜால்டனாக்கும் கொடுத்திருக்காங்க. அனிமேட்டட் ஃபியூச்சர் ஃபிலிம்கான ஆஸ்கார் விருது ஃப்ளோ படத்துக்கு கொடுத்திருக்காங்க. அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம்கான கேட்டகரியில இந்த ஷேடோ ஆஃப் தி சைப்ரஸ் இந்த கிரியேஷனுக்கும் கிடைத்திருக்கு. சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான ஆஸ்கார் விருது த புரூட்டலிஸ்ட் படத்துக்காக லோல் க்ரோலிக்கு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன்கான இந்த விருது விக்கெட்காக போல் டாஸ்வெல் பெற்றிருக்காரு. சிறந்த இயக்குனர், சிறந்த எடிட்டர், சிறந்த படம் மற்றும் சிறந்த திரைக்கதைக்கான 4 விருதுகளையும் அனோரா திரைப்படத்துக்காக ஷான் பேக்கர் பெற்றிருக்காரு. 2025 ஆஸ்கார் நிகழ்வுல அதிகமான ஆஸ்கார் விருதுகளை பெற்றதும் இவர்தான். டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபிலிம்கான ஆஸ்கார் விருது நோ அதர் லேண்ட் அப்படின்ற இந்த கிரியேஷனுக்கு கிடைச்சிருக்கு. டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிமுக்கான கேட்டகரியில த ஒன்லி கேர்ள் இன் த ஆர்கெஸ்ட்ரா இந்த படைப்புக்கு கிடைத்திருக்கு. பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் ஃபிலிம்கான விருது பிரபல பிரேசில் படமான ஐ எம் ஸ்டில் ஹியர்க்கும், மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங்கான ஆஸ்கார் விருது த சப்ஸ்டன்ஸ் படைப்புக்கும் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் மியூசிக் ஒரிஜினல் ஸ்கோருக்கான விருது த புரூட்டலிஸ்ட் திரைப்படத்துக்காக டேனியல் பிளம்பேக்குக்கும், ஒரிஜினல் சாங் கேட்டகரிக்கான விருது எமிலியா பாரிஸ் திரைப்படத்துக்காக எல்மால் பாடலுக்கும் கிடைச்சிருக்கு. ப்ரொடக்ஷன் டிசைனுக்கான ஆஸ்கார் விருது விக்கெட்க்கு கிடைச்சிருக்கு. லைவ் ஆக்ஷன் ஷார்ட் பிலிம் கேட்டகரிக்கான இந்த விருது ஐம் நாட் எ ரோபோட் படைப்புக்கு கிடைத்திருக்கு. பெஸ்ட் சவுண்டுக்கான விருது டியூன் பார்ட் 2க்கு கிடைத்திருக்கு. சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கான ஆஸ்கார் விருதும் கூட டியூன் பார்ட் 2க்கு தான் கிடைத்திருக்கு. சிறந்த எழுத்துக்கான விருது அடாப்டட் ஸ்கிரீன் பிளே கேட்டகரியில கான்க்ளோ ஜெயிச்சிருக்கு. இந்த ஸ்கிரீன் பிளே எழுதினது பீட்டர் ஸ்ட்ரோகன். சிறந்த படத்துக்கான விருது அனோரா திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. அனோரா பிலிம் மொத்தமா 5 விருதுகளை வென்றிருக்காங்க. அநேகமா கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் வின் பண்றவங்க தான் ஆஸ்கார் வின் பண்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. சேலஞ்சர்ஸ் திரைப்படம் சிறந்த பின்னணி இசைக்காக கோல்டன் குளோப் அவார்டை வின் பண்ணிருந்தாங்க. ஆஸ்காருக்கு போகக்கூடிய முழு தகுதியோடு இருந்தாலுமே கூட ரிலீஸ் டேட் நடந்த சில குளறுபடிகளால ஷார்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கப்பட்டாங்க. இல்லைன்னு சொன்னா ஆஸ்கார் விருதுகள்ல சில பிரிவுகள்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். சேலஞ்சர்ஸ் திரைப்படத்துக்கு மியூசிக் பண்ணவங்க யாருன்னா ட்ரெண்ட் ரெஸ்னர், அட்டிகஸ் ரோஸ்னு சொல்லக்கூடிய இரட்டையர்கள். 2011 மார்க் ஜக்கர்பர்க் அவருடைய கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட சோசியல் நெட்வொர்க் திரைப்படத்துக்காக ஆஸ்கார் விருதை பெற்றிருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு போட்டியா இருந்தது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஏஆர் ரஹ்மான் தான். 2002 ஆட்ரியன் ப்ரோடிக்கு சிறந்த நடிகருக்கான அவார்ட் கொடுக்கிற டைம் நடந்த அதே சம்பவம் இந்த வருடமும் சிறந்த நடிகருக்கான அவார்ட் கொடுத்த பிறகு நடந்திருக்கு. அது எந்த வாயால சொல்ல முடியாதுங்க, அந்த வாயாலே பாருங்க. உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை உங்களுக்கு கொண்டு வர நான் தயாரா இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.